Hello guys, welcome back to our channel Rajshekhar Bala Edu. இது நம்ம யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் எஜுகேஷன் இன்ஃபர்மேஷனோட உங்களுக்கு வந்துடும். அதை கிளிக் பண்ணி பார்த்து அதில் இருக்கக்கூடிய எஜுகேஷன் அப்டேட் வந்து நீங்க தெரிஞ்சுக்க முடியும். எஜுகேஷன் அவேர்னஸ், எஜுகேஷன் அப்டேட் நியூஸ் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். சப்ஜெக்ட் கண்டென்ட் வீடியோவும் வந்துட்டு இருக்கு. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோ எண்ட் வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சதுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ வந்து இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பாரதியார் யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜ் சிலபஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் இயர்ல ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த கோர்ஸ்ல அப்படின்னா பிகாம், அதாவது பிகாம் ஜெனரல் கோர்ஸ்ல பாரதியார் யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய கல்லூரிகள், அதாவது கோயம்புத்தூர் மாவட்டம், நீலகிரி மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், ஸோ இந்த மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய காலேஜஸ்ல பிகாம் ஜெனரல் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ், அதுவும் அஃபிலியேட்டட் காலேஜஸ், நான் அட்டானமஸ் காலேஜஸ், அட்டானமஸ் காலேஜ் கிடையாது, நான் அட்டானமஸ் காலேஜில் தன்னாட்சி அதிகாரம் பெறாத கல்லூரிகளில் பிகாம் ஜெனரல் சேர்ந்த மாணவர்களுக்கான முதலாம் ஆண்டு மாணவர்களுக்காக வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர் எழுத போறாங்க. அவங்க எழுதக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன, அவங்க படிக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் என்ன, அதனுடைய சிலபஸ் என்ன, அந்த சப்ஜெக்ட்ல மட்டும்தான் எக்ஸாம்ஸ் நடக்கும். அதுக்குண்டான சிலபஸ் ஃபுல்லாவே இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வருஷம் காலேஜில் சேர்ந்த ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே காலேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த சிலபஸ் என்ன சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். ஸோ பாரதியார் யூனிவர்சிட்டி பிகாம் ஜெனரல் ஆர் ஜெனரல் பிகாம் வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர் சப்ஜெக்ட் லிஸ்ட் என்ன ஃபார் அஃபிலியேட்டட் நான் அட்டானமஸ் காலேஜஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அட்டானமஸ் காலேஜுக்கு இந்த சப்ஜெக்ட் லிஸ்டோ சிலபஸோ கிடையாது. இது வந்து நான் அட்டானமஸ் காலேஜஸ்க்கு, ஓகேவா? ஸோ வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர் மட்டும் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ பார்ட் 1 வந்து லாங்குவேஜ் 1. லாங்குவேஜ் 1 அப்படிங்கிறது வந்து தமிழ் ஆர் ஹிந்தி ஆர் மலையாளம் ஆர் கன்னடா ஆர் தெலுங்கு ஆர் உருது. ஸோ இந்த லாங்குவேஜஸ்ல ஏதாவது ஒரு லாங்குவேஜ் நீங்க எடுத்து படிக்கலாம், ஓகேவா? ஸோ இது வந்து எல்லா அஃபிலியேட்டட் நான் அட்டானமஸ் ஆல் காலேஜஸ், அதாவது பிரைவேட் காலேஜ், கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ் எல்லாத்துக்குமே பொருந்தும். ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்து லாங்குவேஜ் 1ன்னு சொல்லுவாங்க. ஸோ மேக்ஸிமம் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் தமிழ் எடுப்பாங்க. மற்றபடி வடநாடு மாணவர்கள் இங்கே வந்து படிச்சுட்டு இருக்காங்கன்னா ஹிந்தி எடுப்பாங்க. கேரளா மாணவர்கள் இங்கே படிக்கிறாங்கன்னா மலையாளம் எடுப்பாங்க. இது மாதிரி ஏதாவது ஒரு லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 25 மார்க்ஸ் வந்து இன்டர்னல் மார்க், எக்ஸ்டர்னல் வந்து 75, 100 மார்க்ஸ் வந்து டோட்டல், ஓகேவா? இதில் இன்டர்னல் மார்க்னா என்ன, அந்த இன்டர்னல் மார்க் 25 மார்க் எப்படி வாங்கணுங்கிறதெல்லாம் ஏற்கனவே வீடியோ நான் கொடுத்துருக்கேன். அதை சர்ச் பண்ணி கூட நீங்க பார்த்துக்கலாம், ஓகேவா? அப்புறம் ரெண்டாவது சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 லாங்குவேஜ். இது இங்கிலீஷ் 1. ஃபர்ஸ்ட் செமஸ்டர்னால இங்கிலீஷ் 1. மேலே சொன்னது வந்து லாங்குவேஜ் 1. இந்த இங்கிலீஷ் 1 அப்படிங்கிறது வந்து காமனாக எல்லாருக்கும் சேம் இங்கிலீஷ் 1 தான். ஸோ தமிழ் எடுத்தவங்களுக்கு இந்த இங்கிலீஷ் 1, ஹிந்தி எடுத்தவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ காமன், ஓகேவா? எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இன்டர்னல் 25 மார்க்ஸ், எக்ஸ்டர்னல் வந்து 75 மார்க்ஸ், டோட்டல் வந்து 100 மார்க்ஸ். தேர்ட் பேப்பர் வந்து மேஜர் பேப்பர்னு சொல்றாங்க. பிகாம் ஜெனரல் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கோர் பேப்பர், அதான் மேஜர் பேப்பர், பிரின்சிபிள்ஸ் ஆஃப் அக்கௌண்டன்சி. சப்ஜெக்ட் டைட்டில் வந்து பிரின்சிபிள்ஸ் ஆஃப் அக்கௌண்டன்சி, ஓகேவா? அடுத்து ஃபோர்த் வந்து இதுவும் கோர் பேப்பர் தான். இது பிகாம் ஜெனரல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டிபார்ட்மெண்ட் சப்ஜெக்ட், பிசினஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட்ங்கிற சப்ஜெக்ட், ஓகேவா? இது 4. ஐந்தாவது வந்து பாத்தீங்கன்னா அலைடு சப்ஜெக்ட், ஓகேவா? ஸோ அலைடுன்னா விருப்ப பாடம்னு சொல்லுவாங்க. விருப்ப பாடம் அப்படின்னு விருப்பப்பட்டு எடுத்துக்கலாம்னு சொன்னா கூட யூனிவர்சிட்டியை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல அலைடு சப்ஜெக்ட் வந்து இதுதான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி, ஓகேவா? ஸோ அதனால வந்து துணை பாடம்னு எடுத்துக்கலாம். அக்ரிகல்ச்சரல் எக்கானமி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது சப்ஜெக்ட். இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் 20 மார்க்ஸ், எக்ஸ்டர்னல் 55 மார்க்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் யூஸ்வலாக இதுவுமே வந்து 100 மார்க்ஸ் தான் இருக்கும். இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்காங்கிற மாதிரி ஒரு தெரியுது, பார்க்கலாம். அடுத்து 6வது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 4 வந்து என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ், ஓகேவா? ஸோ இது வந்து எஃப்சி பேப்பர், ஃபவுண்டேஷன் கோர்ஸ் பேப்பர்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல பிகாம் ஜெனரல் எடுத்து படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த 6 சப்ஜெக்ட் படிக்கணும். இந்த 4 சப்ஜெக்டும் இந்த 2 சப்ஜெக்ட், மொத்தம் 6 சப்ஜெக்ட் வந்து அவங்க படிக்கணும். என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ்க்கு மட்டும் இன்டர்னல் மார்க் கிடையாது, எக்ஸ்டர்னல் வந்து 50 மார்க்ஸ். அப்போ டோட்டலே வந்து 50 மார்க்ஸ் தான், ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதே இந்த சப்ஜெக்ட்ஸ், இந்த 6 சப்ஜெக்ட்டுக்கு உண்டான சிலபஸ் என்ன, அந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த சிலபஸ் அது என்ன, இந்த சிலபஸ்ல இருக்கிற கண்டென்ட்டை மட்டும் தான் காலேஜில் நடத்துவாங்க. அந்த சிலபஸ்ல இருந்து தான் வந்து கொஸ்டினே வரும். யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு கொஸ்டினே வந்து கேட்பாங்க. கொஸ்டின் பேப்பர் அதுல இருந்து தான் வரும், ஓகேவா? ஸோ என்னென்ன சப்ஜெக்ட் சிலபஸ்ன்னு பார்த்தரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் இங்கிலீஷ் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் 1, அடுத்து இங்கிலீஷ். இது ரெண்டுமே அந்தந்த டிபார்ட்மெண்ட் எந்த காலேஜாக இருந்தாலும் தமிழ் சப்ஜெக்டோ அல்லது ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் எடுக்கிறவங்க ஸ்டாஃப் வந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து வருவாங்க. அவங்க வந்து அந்த சிலபஸை கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து இங்கிலீஷ் பேப்பர் ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்க வந்து அந்த ஸ்டாஃப் வந்து இங்கிலீஷ் சிலபஸ் கொடுத்துருவாங்க. இதுதான் வந்து மேஜர்.
மேஜர் வந்து 3 சொல்லியிருக்கேன் இல்லையா? அதாவது பிரின்சிபல்ஸ் அக்கவுண்டன்சி அப்படிங்கிறது கோர் சப்ஜெக்ட். அப்புறம் பிசினஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட்ங்கிறது கோர் சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் வந்து அக்ரிகல்ச்சரல் எக்கானமி ஆஃப் இந்தியாங்கிறது வந்து அலைடு சப்ஜெக்ட்னு சொன்னேன். ஆனா அதுவும் இந்த டிபார்ட்மெண்ட்லயே தான் மேக்ஸிமம் எடுப்பாங்க. அல்லது சம்டைம்ஸ் வந்து எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அந்த சப்ஜெக்ட் வந்து பிகாம் ஜெனரல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எடுப்பாங்க. ஓகேவா? அந்த 3 சப்ஜெக்ட் மட்டும் இப்ப சிலபஸ் இதுல பார்க்க போறோம். அப்புறம் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் சிலபஸ் வந்து காமன். அது யார் எடுக்கிறாங்களோ அவங்க செப்பரேட்டா வந்து கொடுப்பாங்க. சேம் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எடுத்தாலும் அவங்க சிலபஸ் கொடுத்துருவாங்க. அல்லது வேற டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து எடுத்தாலும் அந்த சிலபஸ் கொடுத்துருவாங்க. இப்போ அந்த நான் சொன்ன அந்த 3 சப்ஜெக்ட்டுக்கு உண்டான சிலபஸ் மட்டும் தான் இதுல கொடுத்துருக்கேன். இதை நோட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நான் அப்படியே கொஞ்சம் நல்ல ஸ்லோவா நான் போறேன். இதை பார்த்துட்டு நீங்க அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ பிரின்சிபல்ஸ் ஆஃப் அக்கௌண்டன்சி சப்ஜெக்ட்டுக்கு ப்ராப்ளம் வந்து 80% வரும். சம் வந்து அக்கௌண்டன்சி சப்ஜெக்ட் தானே. அக்கௌண்டன்சி ப்ராப்ளம் வந்து 80% ப்ராப்ளம் வரும். தியரி வந்து 20% வரும். ஓகேவா? அதாவது 100 மார்க் அப்படின்னா 20 மார்க் வந்து தியரி, 80 மார்க் வந்து ப்ராப்ளமா வரும். ஓகேவா? இப்ப யூனிட் 1 மொத்தம் 5 யூனிட் இருக்கும். ஒவ்வொரு சிலபஸுமே 5 யூனிட்டா பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? அலகு 1, அலகு 2 அப்படிங்கிற மாதிரி 5 யூனிட்டா பிரிச்சிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு யூனிட்லயும் இந்த கண்டென்ட்டுக்கு தான் நீங்க சொல்லி தருவாங்க. காலேஜ்ல கிளாஸ் எடுப்பாங்க. இந்த இதுல இருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். இதான் சிலபஸ். ஓகேவா? உங்க பிரின்சிபல்ஸ் ஆஃப் அக்கௌண்டன்சி சப்ஜெக்ட்டுக்கான போர்ஷன்ஸ் அப்படி எடுத்துக்கலாம். இப்ப 2மே பார்த்துக்கோங்க. ஓகேவா? மெயின் டாபிக் நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். உங்க காலேஜ்லயே கூட சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 3, 4, 5 இதுல கொடுத்துருக்காங்க. முதல்ல ஸ்லைட்ல சொன்னது யூனிட் 1 and 2. இது யூனிட் 3, 4, 5. ஸோ இந்த 5 யூனிட் தான் பிரின்சிபல்ஸ் ஆஃப் அக்கௌண்டன்சி சப்ஜெக்ட்டுக்கான சிலபஸ். இப்ப அடுத்த செகண்ட் சப்ஜெக்ட் வந்து பிசினஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட். இது வந்து எல்லாமே தியரி தான். ஃபுல்லா ப்ராப்ளம் எல்லாம் இதுல கிடையாது. நீங்க பிளஸ் 2ல வந்து காமர்ஸ்னு படிச்சிருப்பீங்க இல்லையா? அதுதான் இது. ஸோ தியரி வந்து 100% வரும். இதுவும் 5 யூனிட்ஸ் தான் இருக்கும். ஸோ யூனிட் 1, 2, 3 வந்து இந்த ஸ்லைட்ல கொடுத்துருக்கேன். அப்புறம் யூனிட் 4 and 5 நெக்ஸ்ட் ஸ்லைட்ல கொடுத்துருக்கேன். இதுல பாத்துக்கோங்க. ஸோ பிசினஸ் சம்பந்தப்பட்ட பேசிக் கான்செப்ட் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கும். அப்புறம் அந்த பிசினஸ் எங்க ஆரம்பிக்கணும், ஒரு இடத்துல பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா அது எந்த விஷயமெல்லாம் நான் கவனத்தில் எடுத்துட்டு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஷயமெல்லாம் யூனிட் 2ல இருக்கும். அப்புறம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பத்தி, பங்குச்சந்தை பத்தி உங்களுக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் வந்து யூனிட் 3ல வந்துடும். ஓகேவா? இதான் மெயின் ஏரியாஸ். அதை மட்டும் இப்ப நான் சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து யூனிட் 4 வந்து பாத்தீங்கன்னா ஆஃபீஸ். ஏன்னா ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் ஃபர்ஸ்ட் 3 யூனிட்டும் பிசினஸ் ஆர்கனைசேஷன், பிசினஸ் சம்பந்தப்பட்டது. பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா என்ன பண்ணணுங்கிற மாதிரியான விஷயம். இப்போ ஆஃபீஸ், ஒரு பிசினஸ் இருக்குன்னா ஆஃபீஸ் இருக்கும். அந்த இப்ப காலேஜுக்கு போனோம்னா கூட ஆஃபீஸ் இருக்கு இல்லையா? அங்கதான் எல்லா தகவலும் நமக்கு கிடைக்கும். அந்த ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், அலுவலக நிர்வாகம் எப்படி இருக்கும், அலுவலக மேலாண்மை சம்பந்தப்பட்டது மத்த 2 யூனிட். இது ஆஃபீஸ் பத்தி, ஆஃபீஸ்ல என்ன நடக்கும், அவங்க ஆஃபீஸ்ல என்ன ஒர்க் பண்ணுவாங்க, ஆஃபீஸ் லே அவுட் இருக்கும், எப்படி இருக்கும், ஆஃபீஸ்ல வந்து ஃபைல் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா நிறைய, அந்த ஃபைலு, ரிஜிஸ்டர் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் யூனிட் 4ல வரும். அப்புறம் ஆஃபீஸ்ல வந்து என்ன எக்யூப்மெண்ட்ஸ், மிஷின்ஸ் எல்லாம் இருக்கும். கம்ப்யூட்டர் இருக்கும், டைப்ரைட்டிங் மிஷின் இருக்கும், பிரிண்ட் அவுட் இருக்கும், ஸ்கேனர் இருக்கும். ஸோ இது மாதிரி வந்து கேமரா இருக்கும். இதெல்லாம் இருக்கும் இல்லையா? ஃபர்னிச்சர்ஸ் இருக்கும். இது சம்பந்தப்பட்டது யூனிட் 4. ஸோ இதுதான் வந்து பிசினஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் அந்த சப்ஜெக்ட் சிலபஸ். இப்ப அடுத்தது அந்த அலைடு சப்ஜெக்ட் சொன்னேன்ல, அக்ரிகல்ச்சரல் எக்கானமி ஆஃப் இந்தியா. இதுவும் ஃபுல்லாவே தியரி தான். இது வந்து 100% தியரி. ஸோ யூனிட் 1 வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து அக்ரிகல்ச்சர் எக்கானமிங்கன்னா விவசாய பொருளாதாரம்னு சொல்றோம். விவசாயத்தை பத்தின ஒரு படிப்பு, ஒரு பாடம். இதுல வந்து இந்தியன் ரூரல் எக்கானமி, அது இந்தியாவினுடைய கிராமப்புற பொருளாதாரம் எப்படி இருக்கு, அதுக்கு அடிப்படை வந்து அக்ரிகல்ச்சர். அப்ப அதுக்குண்டான அந்த அக்ரிகல்ச்சர் எப்படி டெவலப் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே யூனிட் 1ல இருக்கும். அப்புறம் அக்ரிகல்ச்சர் லேபர் இருக்காங்க இல்லையா? விவசாயிகள் இருப்பாங்க. அவங்க சம்பந்தப்பட்டது, அவங்களுக்கு எப்படி கூலி கொடுக்குறாங்க, அவங்க கண்டிஷன்ஸ் என்ன, அவங்க வந்து எந்த அளவுக்கு பின்தங்கிய நிலைமையில இருக்காங்க அப்படிங்கறது சம்பந்தப்பட்டதெல்லாம் யூனிட் 2ல இருக்கும். ஓகேவா? இதை பாத்துக்கோங்க. அடுத்து யூனிட் 3 பாத்தீங்கன்னா வந்து அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங், அதாவது விவசாய பொருட்கள், விளை பொருட்கள் எல்லாமே எப்படி சந்தைப்படுத்துறாங்க, எப்படி விற்கிறாங்க, அதனால என்ன பிரச்சனைகள் வருது, அல்லது எப்படி அதுக்கு விலை நிர்ணயம் பண்றாங்க. சில ப்ராடக்ட் எல்லாம் வந்து ரெகுலேட்டட் மார்க்கெட், கவர்மெண்டே விவசாய பொருட்களுக்கு வந்து விலை நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி என்னங்கிறதெல்லாம் நம்ம படிக்கிறது அக்ரிகல்ச்சரல் பாலிசி. ஓகேவா? விவசாய கொள்கைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் யூனிட் 3ல வரும்.
நல்ல சப்ஜெக்ட். ஓகேவா? யூனிட் 4 வந்து பார்த்தீங்கன்னா, லேண்ட் டென்யூர் சிஸ்டம். ஸோ லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அதாவது நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இல்லையா? நில சீர்திருத்தம்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அது சம்பந்தப்பட்டது. அதுக்கு உண்டான சட்டதிட்டங்கள் என்ன இருந்தது? இப்படி எப்படி அது மாறி இருக்கு? அப்படிங்கிற சம்பந்தப்பட்டதெல்லாம் யூனிட் 4ல வரும். ஏன்னா நிலம், லேண்ட் இல்லாம எல்லாம் அக்ரிகல்ச்சர் பத்தி படிக்க முடியாது. அடுத்தது யூனிட் 5 வந்து பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சரல் ஃபைனான்ஸ் விவசாய நிதி நிலைமை. ஸோ விவசாயம் பண்ணணும்னா கண்டிப்பா நிதி, பணம் அப்படிங்கிறது தேவைப்படும். அதுக்கு வந்து யாரெல்லாம் வந்து ஹெல்ப் பண்றாங்க, எந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க, விவசாயிகளுக்கு கடன் கொடுக்கக்கூடிய வங்கிகள் என்னென்னலாம் இருக்கு, நபார்டு வங்கிங்கிறது அக்ரிகல்ச்சருக்காகவே இருக்கக்கூடிய ஒரு நேஷனலைஸ்டு பேங்க். ஸோ இது சம்பந்தப்பட்டதெல்லாம் வந்து படிக்கிறது யூனிட் 5. ஸோ இந்த 5 யூனிட் தான் அக்ரிகல்ச்சரல் எக்கானமி ஆஃப் இந்தியாங்கிற சப்ஜெக்ட்ல கவர் ஆகக்கூடிய சிலபஸ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல பிகாம் ஜெனரல் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் பாரதியார் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருக்கக்கூடிய நான் அட்டானமஸ் காலேஜ்ல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சிலபஸ். ஓகேவா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ இந்த செமஸ்டர்ல இந்த சப்ஜெக்ட்ஸ் தான் படிப்பீங்க. அப்புறம் இந்த 3 சொல்லியிருக்கேன். இது 3 இல்லாம லாங்குவேஜ் 1, இங்கிலீஷ், என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் இந்த 3 சிலபஸ் காலேஜ்ல அந்தந்த டிபார்ட்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. அதை நீங்க வாங்கிக்கலாம். ஓகேவா? புரியுது இல்லையா? ஸோ இது மாதிரி செகண்ட் செமஸ்டர் சிலபஸ் எல்லாம் அந்த செமஸ்டர் வரட்டும். அப்பப்போ நான் கொடுத்துட்டே இருக்கேன். இன்னும் அடுத்தது பிகாம் சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் செமஸ்டர் சிலபஸ் என்னென்ன சப்ஜெக்ட் அப்படிங்கிறது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோல கொடுக்குறேன். ஓகேவா? தேங்க்யூ வெரி மச். உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க.